அனைவருக்கும் இனிய வணக்கம் நேயர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி. 5 மாதத்தில் தீர்ப்பு பெற்று தந்த காவல்துறைக்கு நன்றி முதல்வர் ஸ்டாலின். மலிவான அரசியல் செய்ய துடித்தோர் எண்ணம் தவிடுபடி, முதல்வர் பதிலடி. யார் அந்த சார் என்ற கேள்வி அப்படியே உள்ளது எடப்பாடி பழனிசாமி. 6.5 ஆண்டுகள் நீடித்த பொள்ளாச்சி வழக்கு கனிமொழி விமர்சனம். இதை குறித்து இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நாம் பயணிக்க இருக்கின்றோம். அழைப்பாளர்களை முதலில் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். கரூரிலிருந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை கொள்கை பிறப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்கள். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் அரசியல் விமர்சகரும் அதிமுக ஆதரவாளருமான திரு புதிகை சாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு பிஜேபி சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் ஒருவரான திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கரூர் முரளி சார், உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். 5 மாதங்களில் கிடைத்த வெற்றி என்கின்ற அடிப்படையில் நம்முடைய தமிழக முதல்வர் காவல்துறைக்கு மகுடம் சுட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கு கடந்து வந்த திசைகள் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வழக்காடிய வழக்கறிஞர் என்பவர் முன்னாள் செய்தி வாசிப்பாளர் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. மகளிர் நீதிமன்றத்தில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதி இதற்குண்டான தண்டனை என்ன என்கின்ற விவரமும் வழங்கப்படும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக மீது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த பாலியல் வழக்கை வைத்து மிகப்பெரிய அரசியல் செய்திருக்கிறது எதிர்க்கட்சிகள். எங்களால் தான் இது சாத்தியமாயிற்று அப்படின்ற அதிமுக தற்பொழுது அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டுது அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லப்பட்டாலும் இதற்கும் திமுக ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டுறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய முதல் கருத்து? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை ஒரு அற்புதமான தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருப்பது என்பதிலே எல்லளவும் முனையளவும் மாற்றமில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்ல வேண்டும், குற்றம் சொல்ல வேண்டும் என்பதில் தான் அவர் குறியாக இருக்கிறார். இந்த வழக்கினுடைய பின்னணியை கொஞ்சம் நீங்கள் உற்று நோக்குவீர்களானால், இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று சொல்லி பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக காவல் நிலையத்தில் போய் பதிவு செய்யப்பட்ட புகார் செய்யப்பட்ட பிறகு புகார் செய்யப்பட்ட 5 மணி நேரத்தில் காவல்துறை விரைவாக முடிவெடுத்து குற்றவாளியாக இருக்கின்ற ஞானசேகரை கைது செய்தது மட்டுமல்ல, அவர் கைது செய்யப்பட்ட பிறகு எதிர்கட்சிகள் எல்லாம் தம்பட்டம் அடித்தார்கள். தாரை தப்பட்டை எடுத்து தம்பதம் அடித்து ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று அவர்கள் தம்பட்டம் அடித்தார்கள். இப்பொழுது நீதிமன்றம் அழகாக அற்புதமாக ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. ஞானசேகரன் என்பவர் தான் குற்றவாளி, இதில் வேறு எந்த நபருக்கும் சம்பந்தம் இல்லை என்று தீர்ப்பு சொல்லி இருப்பதன் மூலமாக இதோ அவர்கள் தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்கு எப்படி சீதை நெருப்பிலே நடந்து வந்து தன்னை தூய்மையானவள் என்பதை நிரூபித்துக் கொண்டாலோ, அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தூய்மையான இயக்கம் என்பதை இப்பொழுது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பொள்ளாச்சி வழக்கையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வழக்கையும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதோ வாரங்கள் கிட்டத்தட்ட இந்த வழக்கு 157 நாட்களிலே தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறோம். தீர்ப்பை பெற்று தந்தது மட்டுமல்ல, நம்மளுடைய தலைவர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகிற பொழுது சொன்னார், குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க முடியாது. உயர்ந்த இடத்தில், எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்களை இந்த அரசாங்கம் தப்பிக்க விடாது. 60 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சொன்னது மட்டுமல்ல, 60 நாட்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் உட்பட 29 பேர் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். 49 ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு ஒரு தீர்ப்பை விரைவாக பெற்றிருக்கிறோம். ஆனால் அதை தாங்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தான் யார் அந்த சார் என்பதற்கு மக்களிடம் வைத்த கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை என்று இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த கேள்வியை யாரிடம் கேட்க வேண்டும்? நீதிமன்றம் நியமித்ததல்லவா? 3 பெண் அதிகாரிகளை புலனாய்வு துறை அதிகாரிகளாக நியமித்தார்களே, அவர்களை குற்றம் சொல்கிறார்களா? இல்லை நீதிமன்றத்திலே நீதி சொன்ன நீதிபதியை குற்றம் சொல்கிறாரா? தவறு நடந்திருக்குமானால் புலனாய்வு செய்தவர்கள் கொண்டு போய் நீதிமன்றத்திலே ஆதாரங்களை சமர்ப்பித்திருப்பார்கள். ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குமானால் நீதிபதி அவர்களை இதை படித்து பார்த்துவிட்டு இவர்கள் குற்றவாளி என்று சொல்லி இருப்பார்கள். சார் என்பது யார் என்று கேட்டால்
எனக்கே ஒரு சந்தேகம் வருகிறது. முதலிலே சாருக்கு விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் தான் விசாரிக்க வேண்டும். மனநோயாளி எப்படி சார் சார் என்று புலம்பிக் கொண்டிருப்பாரோ அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது நீதிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அதிமுக ஆட்சியிலே செய்யப்பட்ட பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான் தீர்ப்பு வாங்கப்பட்டிருக்கிறது, வழங்கப்பட்டிருக்கிறது. இதோ திமுகவினுடைய ஆட்சியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது என்பதனால் 5 மாதத்தில் ஒரு தீர்ப்பு, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவருடைய ஆட்சியில் நீதிமன்றம் வழங்கியிருப்பதை வரவேற்கிறோம். ஆகவே குற்றவாளி தப்பிக்க முடியாது. எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அருண் என்ற டிஜிபி அவர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது ஞானசேகர் மட்டும்தான் குற்றவாளி, சார் என்பது யாரும் இல்லை என்று சொன்னது நிரூபணமாயிருக்கிறது. பொள்ளாச்சி வழக்கிலே இருந்த பாண்டியராஜன் சம்பந்தப்பட்டிருந்த தொடர்ந்து நம்ம பேசலாம். அருண் அவர்கள் வந்து நம்முடைய சென்னை மாநகர கமிஷனர் அவர்கள் கொடுத்த அடிப்படையில் நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அப்படியே இணைப்பில் இருங்க. அடுத்து திரு பொதிகை சாரதி, அரசியல் விமர்சகர், அதிமுக ஆதரவாளர். அதாவது யார் அந்த சார்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் குற்றம் சாட்டுவது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அவர் தான் வந்து அந்த சாரை வந்து விளக்கணும் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நாங்கள் தான் வந்து அந்த சாரை வந்து வெளிக்கொண்டதுனால தான் இவ்வளோ துரிதமாக வழக்கு வந்து முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மறையக்கூடிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இதையும் ஒப்பிட்டு பாருங்கள், பொள்ளாச்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். இதில் வெறும் 5 மாதத்தில் குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் 6.5 ஆண்டுகள் அதுக்கு தாமதமாக வந்திருக்கிறது. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, நீதியும் நேர்மையும் சட்டமும் ஒழுங்கும் எந்த ஆட்சியில் நிலைநாட்டப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்து? முதல்ல வணக்கம் அனைவருக்குமே. அவருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அரக்கோணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, ஒரு பாலியல் குற்றம். அதையும் துரிதமாக இது போல் விசாரிக்க சொல்லுங்க. அதே மாதிரி இங்கே மாநிலத்துக்கு வழி கேட்குறேன், நீங்கள் கொட்டைப்பாக்கு விலை என்னன்னு கேட்குறேன். வந்துடுறேன் இருங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நம்ம போயிடலாம். வந்துடுறேன் இருங்க. அதாவதுங்க, இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது போல இன்னும் தீர்ப்புகள் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. திமுக சார்ந்த வழக்குகள் இதே இங்கே சென்னையில் ஒரு மாநில தேசிய தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். சரி, அந்த வழக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள், அந்த வழக்கு அதில் ஒரு 2 பேர் ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணாங்க. அந்த வழக்கு விசாரணையில் என்ன நிலையில் இருக்குது அதையும் துரிதப்படுத்துங்க. புரியுதுங்களா? அரசாங்கம் நீங்கள் தானே, அரசு உங்கள் கையில் தானே இருக்குது. பொள்ளாச்சி வழக்கை பற்றி பேசுகிறீங்க, அது தீர்ப்பு நீங்கள் தானே இங்கே தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க. நாங்கள் வந்தால் நாங்கள் உடனே விசாரிப்போம் நீங்கள், அதனால் நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீங்க, அதுவும் வரவேற்கத்தக்கது தான். உங்களுக்கு அதுலேயே வந்து அதில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றது தெள்ள தெளிவாக தெரியுது. நாங்கள் வந்து 5 மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறோன்னு சொல்கிறாரு. ஏங்க, எல்லா வழக்கையும் துரிதமாக விசாரித்து செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறோம். ஆனால் இன்னும் அந்த யார் அந்த சார்ன்றது உங்களால் வாய் திறந்து சொல்ல முடியலையே. கொடநாடு வழக்கையும் துரிதப்படுத்தணும்னு சொல்லுங்க. ஏங்க, தவறுகள் யார் செஞ்சாலும் தவறு தாங்க. புரியுதுங்களா? சரி, இந்த ஈடிக்கு பயந்து ஒரு ரித்தீஷ்ன்றவர், அவங்க திமுக சார்ந்த நபர் 14வது மாடியில இருந்து ஏணி வழியா இறங்கி போயிருக்காரு. இந்த சைடு மெயின்ல வெளியா வந்தா சுற்றி கேமரா இருக்கு, பதிவாயிடும்ட்டு நமக்கு வந்த தகவல். 14வது மாடியிலேருந்து பின் வழியா ஏணி வழியா இறங்கி போனார்ல, அவரை முதல்ல எங்க இருக்காருன்னு முதல்ல விட தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நாங்க பதில் தரோம். இதுவே வந்து நாங்க தாங்க சொல்றோம். இதுவே வந்து இன்னும் விசாரணை எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட பார்வையில் என்னன்னா, இந்த தீர்ப்பை நாங்க வரவேற்கிறோம். அதாவது நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் அரசை தான் நாங்கள் குறை சொல்கிறோமே தவிர நீதிமன்றங்களை நாங்கள் குறை சொல்லும் நான் இல்லை. உங்களுடைய பொதுச்செயலாளருடைய விமர்சனம் எப்படி இருக்குன்னா, இது வந்து பாதிக்கு தான் நீதி கொடுக்கப்பட்டிருக்கு, நீதி மறுக்கப்பட்டிருக்கு, யார் அந்த சார்ன்ற நிலுவையில இருக்கு. சார் இல்லை அப்படின்னா 3 பெண் IAS அதிகாரிகள் குழு நியமனம் சரியா விசாரணை பண்ணி சாட்சியங்களை கொடுக்கலன்றீங்களா? அப்படிதான் உண்மைதான். அதான் உண்மை. தெள்ள தெளிவா
இப்போ என்னுடைய அழைப்பு திமுக ஃபேவரா அவங்க பண்ணியிருக்காங்கன்றீங்க. நான் அதாவது நீதிமன்றங்களை நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. அந்த விசாரணையை வந்து இன்னும் சரியா நடத்துனீங்களா, அதாவது அந்த விசாரணையை துரிதமா செயல்பட்டீங்க. ஆனா அதை துரிதமா விசாரிக்கப்பட்டதை விட ஆழமா விசாரிக்கப்பட்டதா அதை தான் பார்க்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, என்னோட அழைப்புல இருந்து உங்களை நான் தொடர்பு கொண்டேன்னா நான் இந்த நேரத்துல இந்த நொடியில இவ்வளவு நேரம் பேசுறேன்றதை காட்டும். ஆனா பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லுது, என்னை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து ஒருத்தர்கிட்ட போன்ல பேசினாருன்ட்டு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளோ நீங்க தான் அரசாங்கம், நீங்க தான் டெக்னாலஜி எல்லாமே வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால அதை கண்டுபிடிக்க முடியலையா? முடியும், அதுதான் சொல்றேன். நீங்க வழக்க நாங்க துரிதமா முடிச்சிட்டோம். உங்க கூட்டணி கட்சி இல்ல, உங்க கூட்டணி கட்சியான பிரதான பிஜேபி டிஜிட்டல் ரொம்ப கைதேர்ந்தவங்க தானே. ஏன்னா பெகாசஸ் மூலமா பெரிய பெரிய தலைவருடைய தொலைபேசி எல்லாம் ஒட்டு கேட்கப்பட்டதில்ல. சோ அந்த அளவுக்கு நீங்க சொல்லி பிஜேபி சொல்லி கேட்டீங்க. இதே வார்த்தையை நான் பதிவு பண்றேன். அதாவது இன்னைக்கு ஊடகம் என்ன தலைப்பு பேசணும்னு திமுகவை சார்ந்த அந்த பெண் நிறுவனம் தான் முடிவு செஞ்சுட்டு இருந்தது. இப்ப அதுவே உள்ள போய் உதயநிதிக்கு எதிராக முதல்வர் துணை முதல்வருக்கு எதிராக செயல்பட்டதால அதை முடக்கி இப்போ உதயநிதி அவர்களுக்கு ஒரு 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 ஊடக சார்ந்த ஒரு கம்பெனி வந்து வேலை பார்க்குது. இதெல்லாம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு அந்த நொடியில யாருக்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். உங்களுக்கு என்னன்னா நாடகம், நாங்க சப்ஜெக்டுக்கு தாங்க வரோம். உங்களுக்கு என்னன்னா நாங்க 5 மாசத்துல இந்த வழக்கை முடிச்சிட்டோம்ன்றது ஒரு இதுவும். இப்போ போற இடம்லாம் முதல்வர் இப்போ ஒரு வீடியோ ஷூட் போட்டோ ஷூட் நடத்தலையா, அந்த மாதிரி தான் இந்த வழக்கை 5 மாசம் நாங்க முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஷூட் மாதிரி இதை பண்றாங்களே தவிர மற்றபடி ஆழமா இது விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு. உங்களோட கருத்தா இருக்கு. ரைட் சார், நான் முதல் கருத்தா இருக்கு. அடுத்த அரங்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு நந்தகுமார் சார், இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஷார்ட் பீரியடில் செஞ்சது உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அது வந்து அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபிக்காக இருக்கட்டும். ஸோ இந்த ஷார்ட் பீரியட் என்பது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்தியாவில் ஒரு உலகத்தையே நாட்டே உலுக்கிய ஒரு சம்பவம் வந்து நிர்பயா கேஸ் டெல்லியில் 2000 நடப்பட்ட அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் ஆச்சு அதுக்குண்டான ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு சம்பவம் குஜராத்தில் 2002 நடந்த சம்பவம், அது கொடுக்கறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஒரு 6 வருஷம் ஆச்சு. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சம்பவம், அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம். அந்த மாதிரி நடக்க கூடவே கூடாதுங்கிறத எல்லாரோட கருத்தும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்ற உடனே அனைத்து எதிர்க்கட்சிகளும் மறியல் செய்தார்கள். உடனே அதுக்கு ஒரு கோர்ட் வந்து அது தானாக அந்த கேஸ் எடுத்து நடத்துவோம்னு சொன்னாங்க. அதுக்குள்ள வந்து அரசாங்கமே வந்து இல்லை நாங்களே அது யாரும் உடனே பண்ண சொல்லி 5 மணி நேரத்தில் எல்லாம் உண்டான எல்லாத்தையும் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சொன்ன மாதிரி ஒரு 30 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 60 நாளுக்குள்ள குற்றப்பத்திரிகை ஃபுல்லாக தாக்கல் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. இது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டாங்க, 3 ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்க, அவங்க சிறப்பாக பண்ணாங்க. இப்போ இது நடக்கும் போது பார்த்தா சட்டமன்றத்தில் சிறப்பாக பண்ணலை, அது ஒன் சைட் கோல் அடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் அதிமுகவுடைய வாதமாக இருக்கு. நான் அதுக்கு வரேன். இது வந்து சட்டமன்றத்தில் நடக்கும்போது இதே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கேள்வி கேட்கிறார், யார் அந்த சாருங்கிறார். அதுக்கு மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இப்போ நீங்க சொன்ன மாதிரியும் நம்ம முரளி சொன்ன மாதிரியும் தான் சார், அந்த சார் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா டெல்லியில் இருக்கிற சாருக்கிட்ட சொல்லி நீங்க கண்டுபிடிங்க. ஏன்னா சிபிஐ உங்க கையில இருக்கு, எல்லா உயர்மட்ட அதிகாரமும் உங்க கையில இருக்கு. அப்படி ஒருப்பட்ட சார் இருந்தாருன்னா நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க இது ஒத்துக்க மாட்டேன் போது அப்போ சொல்றாரு, இந்த விஷயம் மாத்திரம் இல்ல, இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடைபெறக்கூடாது. அப்படி நடந்ததுன்னா அது யாராக இருந்தாலும் சட்டப்படி நாங்கள் தண்டனை வழங்குவோம், இரும்பு கரம் கொண்டு நாங்கள் தண்டனை வழங்குவோம் சொல்லி அவர் வந்து கட்டன் ரைட்டாக சொல்லிட்டார். அதே மாதிரி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாசத்துக்குள்ள எவ்வளோ அதை ஃபாஸ்ட்டாக துரிதமாக பண்ண முடியுமோ கடன் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு, அழகான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர்
ஒரு சார்ஜ் ஷீட் அவர் மேல சாட்டப்பட்ட 11 குற்றத்தும் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்குது. அவருக்கு வந்து 2ஆம் தேதி அவருக்கு அதுக்குண்டான தண்டனை வழங்க போறாங்க. இதுல 11 சார்ஜ் ஷீட்டு, 100 சாட்சியங்கள், 79 ஆவணங்கள். ஆமா, இது எல்லாமே வந்து ஃபேவரா தான் பண்ணிருக்கு. அதாவது அந்த சாரையும் காப்பாத்தி விட்டுருச்சு, அந்த முக்கியமான அமைச்சரையும் காப்பாத்தி விட்டுருச்சு. அது அப்படி நிலுவையில் இருக்கு. இது இன்னும் ஆழமா தான் போனோம். இந்த நீதி என்பது, இந்த தீர்ப்பு என்பது பாதி தான் வந்திருக்கு, இன்னும் பாதி வரலைன்னு அதிமுக எதிர்க்கட்சியோட வாதம். நாங்க என்ன சொல்றோம்னா, இது வந்து கோர்ட்ல இருக்கு. நீங்களும் ஒரு எதிர்க்கட்சி பொறுப்புள்ள நீங்க எதிர்க்கட்சி தலைவரா நீங்க எங்க கிட்ட இந்த ஆதாரம் இருக்கு, இந்த சார் இவருதான், இவர்கிட்ட தான் இவர் பேசியிருக்காரு, இதுக்குண்டான விஜயங்கள் எங்க கிட்ட இருக்கு, நீங்க இது பண்ணுங்க, நீங்களும் போய் ஒரு இதுல வந்து ஜாமீன் கோர்ட்ல போய் நீங்களும் பெட்டிஷனரா போங்க, போட்டு நீங்க எடுத்து கொடுங்க கோர்ட்டுக்கு. கோர்ட்டு மேல சொல்ல போறாங்க. நீங்க இல்லாத ஒண்ணு ஏன் சார் திருப்பி சார் சார் சார்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அன்னைக்கு சொன்னது அதுதான். நீங்க சார் சார் சொல்லல, அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அது ஞானசேகரனுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தான் தெரியும். ஆனா அந்த அம்மா பேசுறது சொன்னதை வச்சு நம்ம சார் சார் பேசிட்டு இருக்கோம். அப்படி சாருன்னு ஒருத்தர் இருந்தார்னா இன்னைக்கு இந்த சிறப்பு புலனாய்வுல அவர் கண்டிப்பா வெளியில வந்திருக்கணும். அவரையும் கண்டிப்பா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த அரசு கிடையாது. ஏன்னா அவங்க கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, இது ஒரு சென்சிட்டிவான கேஸ். இதுல முக்கியமான ஒரு விஷயம், அதை நம்ம கடந்து போக முடியாது. நீங்க கூட்டணி கட்சின்றனால நான் அந்த விஷயத்தை கண்டிப்பா கேட்டே ஆகணும். பத்திரிகையாளர்கள் இந்த விவகாரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. சென்னை பத்திரிகையாளர்கள் அது சைஃபர் கிரைம் அழைக்கப்பட்டு அவங்களுடைய மொபைல் ஃபோன், ஏன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்றதுல அடக்குமுறையெல்லாம் நிறைய விஷயம் நடந்துச்சு. பத்திரிகையாளர் மன்றத்தில் கூட அதுக்கு உண்டான போராட்டம் நடந்துச்சு. ஸோ அப்போது இது வந்து ஒரு ஒன் வே ட்ராக் மாதிரி தானே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வருது சார். அதாவது இது ஒரு குற்றம் நடந்த இடம், புரியுதுங்களா? இது குற்றம் நடந்த இடம். அந்த இடத்த வந்து போலீஸ் முதல்ல போயிட்டாங்கன்னா அவங்க சுற்றி வளைச்சி அங்கிட்ட எல்லாத்தையும் ஆதாரத்தையும் அவங்க தான் கைப்பற்ற நினைப்பாங்க. அப்படி கைப்பற்றும் போது யாராவது உள்ள போய் சில ஆதாரங்கள் எடுத்தாங்கன்னா அது பூதாகாரம் வேலை பக்கம் போகும். அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அரசு வந்து முடிவெடுத்து அந்த மாதிரி ஏதாவது போயிருக்காங்கிறத அவங்க கூப்பிட்டு செக் பண்ணாங்க. தப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒன்று பாருங்க, நீங்க எங்க ஒரு குற்றம் நடந்தாலும் உடனே போலீஸ் போவாங்க. முதல் ஆள் போய் ஒரு ஆள் நான் பார்த்து நான் தான் இந்த பார்த்து ஃபோன் பண்ண அவர் தான் துருவி கேட்பாங்க. ஏன்னா அவர் மேல ஒரு சந்தேகம் வரும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட இடத்துல அதுவும் இப்படி சென்சிட்டிவான கேஸ் நடக்கும்போது அவங்க போய் செல்போன்ல உள்ள ஆதாரங்கள் எடுத்து அதாவது நீங்க வந்து வீடியோல நாளைக்கு கசிய விட்டா இது நீர்த்து போகும். இது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது, குற்றத்தை சட்டத்து முன்னே நிறுத்த முடியாது. அதற்காக அப்படி ஏதாவது எடுத்திருந்தால் காட்டுங்கள் என்று அவங்க நிர்பந்திப்பார்கள். துன்புறுத்துதல், அதனுடைய செல்போனை பறிமுதல் செய்தல், அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து டார்ச்சர் கொடுத்தல், ஏன்னா அதை முன்னிலைப்படுத்தி தான் பிரஸ் கிளப்ல போராட்டம் நடந்துச்சு சார். அதாவது இது வந்து ஒரு சாதாரண மனுஷன் என்ன கூப்பிட்டு கேட்டுதாங்க வைங்களேன், என்ன கூப்பிட்டு கேட்டுருந்தாங்க. இது வந்து சாதாரண நிர்பந்தம். இதோ பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பண்ணும்போது அது பெரிய போராட்டமாக தெரியும். ஏன்னா அவங்க வந்து எழுத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க எப்படி என்ன பிடிப்பீங்கன்னு கேட்பாங்க. அதனால வந்து அவங்க வந்து அது பெரிய விஷயமா கொண்டு போயிட்டாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து ஒரு போலீஸ் வந்து சிறப்பாக கடமையாற்றும் போது நம்ம கூட வந்து ஒத்துழைக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஆளாளுக்கு வந்து இதோட ஆதாரங்களை வெளியிட்டு இதை கேஸ் வந்து வேற விதமா கொண்டு போக கூடாது என்பதில் அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. அவ்வளவுதான். நன்றி. உங்களோட முதல் கருத்தினுடைய அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முன்னணி நிர்வாகிகள் ஒருவர் திரு வெங்கடேஷ் அவர்கள், அதாவது இப்போ வந்து டிஜிட்டல் நிறையா அப்டேட்டட் ஆயிடுச்சு, ஏஐ நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு 5 மாதத்தில் தீர்ப்பு வரதை ஏன் இது போல் ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறீங்க? அதுக்கு ஏன் விமர்சனம் வைக்கிறீங்க? ஷாக்கிங்காலாம் பார்க்கல. தீர்ப்பு வந்து இப்போ கோர்ட்டில் வந்து நீதிபதி தீர்ப்பு ராஜலட்சுமி மாண்புமிகு நீதியரசர் வழங்கியிருக்காங்கன்னா அது வரவேற்கிறோம். கோர்ட்டில் தீர்ப்பை வந்து எல்லாரும் வரவேற்பது தான். ஆனால் ஒரு சாமானியான அதுக்குள்ளே உள்ள டவுட்ஸை கேட்கறது, அது கிளியர் பண்ண வேண்டியது அரசோட கடமை. உங்களுக்கு அப்படி என்ன டவுட் இருக்குது? இதில் டவுட் என்னன்னா, ஞானசேகரன் கைது செய்யப்படுறாரு, உடனே அவர் விடுதலை செய்யப்படுறாரு, மறுநாள் புதகரமாவது உடனே அவர் கைது செய்யப்படுறாரு. இந்த இன்பிட்வீன் கேப்புள்ள என்ன நடந்ததுன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. சரி, இதுக்கு வந்து இந்த தீர்ப்பில் வந்து எந்த விளக்கமும் சொல்ல இது வரையும். அந்த வழக்கை விசாரிச்ச ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் வந்து டிஎஸ்பி ராகவேந்திர ரவி ஏன் ராஜினாமா பண்ணாரு அப்படின்ற ஒரு அழுத்தத்தின்காக ராஜினாமா பண்ணாரா, ஏன் வந்து அவர் உடனடியாக அந்த வழக்கை விட்டு வெளியில போனாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதற்கான விளக்கங்களை எல்லாருமே கேட்குறாங்க. அதற்கான விளக்கங்களை அவங்க கொடுக்கல. ரெண்டாவது வந்து தமிழக போலீஸார் இறங்கி இதில் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் இதை கண்டுபிடிச்சி ஞானசேகரன் தான் குற்றவாளி நாங்கள் நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் சிபிஐயில் இதை மாற்றணும்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்ணுறாரு ஹைகோர்ட்டில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறப்ப சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சென்சிட்டிவான விஷயம், இதை பற்றி வழக்கு அளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 பெண் போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து ஒரு குழுவை
ஹைகோர்ட் மேற்பார்வையில் தான் இந்த வழக்கு நடைபெறுகிறது. தமிழக அரசினுடைய போலீஸ் வழக்கு ஹேண்டில் பண்ணல. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. 3 பெண் போலீஸ் அதிகாரி தமிழகத்தை சேர்ந்தவங்க தான். யாரோட வழக்கு மேற்பார்வையில் ஹைகோர்ட்டோடைய மேற்பார்வையில் நடக்கிறப்ப அங்க யாரும் நீங்க போய் கேம்லாம் விளையாடுறதுக்கு வேலையே கிடையாது. சரிங்களா? அதனால இந்த வழக்கு வந்து ரொம்ப துரிதமா செயல்படுது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இப்ப நம்ம வந்து இதை சிபிஐக்கு மாத்திருந்தா, இப்ப வந்து காங்கிரஸை சேர்ந்த நண்பர் சொன்னாரு, இது வந்து யார் அந்த சார்னு சொன்னா உங்க கையில தானே சென்ட்ரல் போர்டு இருக்கு, நீங்களே கண்டுபிடிச்சிட வேணும்னா அதுக்கு தான் சிபிஐ மாத்த சொல்றோம். சிபிஐக்கு ஏன் மாத்த சொல்லி கேக்குறாங்க? யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கிறது, அந்த சாயங்காலம் கைது செய்யப்பட்டு அந்த அடையாள அணிவகுப்பு வைக்கிறப்ப ஜாயசேரனை வந்து விடுவிச்சுட்டு மறுநாள் மறுபடியும் கைது செய்யறப்ப யாரு, அவருடைய வீட்டில் பிரியாணி உட்கார்ந்து சாப்பிட்ட துணை மேயர் ஒருத்தர் இருந்தார், அவர் யாரு, அவருக்கு என்ன தொடர்பு, மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவர் வீட்டில் இந்த போட்டோக்களுக்கு என்ன தொடர்பு, மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருக்கு உள்ள தொடர்பு, இதெல்லாம் போட்டோவா அங்க பிரதிபலிக்குது. அப்ப இந்த யாருன்ற சாருன்றப்ப எல்லாருக்கும் சந்தேகங்கள் வரல. நான் வந்து ஒரு கட்சியினுடைய சொல்லல, அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. எது கட்சியோட அடிப்படை உறுப்பினர் கூட இல்ல அப்படின்னா ஒரு அனுதாபி ஒரு கடை வைக்கிறாரு, எதுவுமே சொல்லல. இல்ல இப்ப நீங்க கடை திறக்கவா, நீங்க வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கீங்க. இப்போ நான் ஒரு ஷாப் திறக்க போகிறேன், நான் உங்களை கூப்பிட்றேன். இப்போ நான் ஒரு இடத்துல தவறும் பொழுது பிஜேபியுடைய முன்னணி நிர்வாகிகளை கலந்துக்கிட்டாரு அப்படின்ற அடிப்படையில் சொல்வது எந்த வகையில் நான் சொல்றேன். அப்படி பார்த்தா அவர் பதிவு பண்றோம். வந்து ஞானசேகரன் வந்து கைது செய்யப்பட்ட திமுகவுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொன்னது திமுக. நம்ம வந்து அவருடைய ஊர்ல ஒரு அழைப்பிதழ்ல அவர் என்ன பொறுப்புல இருக்காருன்னு அந்த அழைப்பிதழ் காப்பி எடுத்து நம்ம பொதுவெளியில இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டவன தான் திமுகன்றதே அவங்க ஒத்துக்கிறாங்க. அது முடிச்ச பிறகுதான் உதயநிதி ஸ்டாலினோட இருக்க படத்தை நம்ம வெளியிடுறோம். அதுக்கப்புறம் தான் துணை மேயர் இருக்கக்கூடிய படத்தை வெளியிடுறோம். அதுக்கப்புறம் தான் துணை சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்க படத்தை வெளியிடுறோம். இப்ப நாங்க வந்து துணை மேயர் கூட மகேஷ் அவர்களோ, சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஞானசேகரனுடன் ரொம்ப தொடர்புல இருக்காங்க, அவங்க குற்றமுத்துக்கு உதவி செஞ்சாங்க நாங்க சொல்ல வரல. இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்புன்றது பொது வழியில சொல்ல வேண்டிய கட்டாயம் திமுக இருக்குன்ற கேள்வியை முன்வைக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப நாங்க வந்து அவங்க தான் குற்றவாளி, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க வழக்குல இருந்து நீர்த்து போய் செஞ்சாங்களா நாங்க சொல்லல. இந்த நான் சொன்ன 4 பேரும் அந்த சாருன்னு நாங்க சொல்லல. அதை சொல்ல வேண்டிய வேலையும் கிடையாது. இவங்களுக்குள்ள இவங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது ஒரு ஹாய் பாய் சொல்ற ஒரு நிர்வாகிக்கும் வீட்டில் அமர்ந்து உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுற நிர்வாகிக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு ஹாய் பாய் சொல்ற நிர்வாகிக்கும் கை கொடுத்து கை தோல் மேல கை போட்டு வீட்டில் நடு வீட்டுல வந்து போட்டோ மாட்டறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆருத்ரா மாதிரி எல்லாமே வித்தியாசம் இருக்குங்க. அன்றைய அண்ணாமலை அவரோட ஆருத்ராவுடைய உரிமையாளர் 2 எடுத்தாரு. நாங்க வந்து அது அண்ணாமலை வந்து ஆருத்ரா இருந்ததுக்கு கேஸ போடுங்க, வின் பண்ணுங்க, யார் வேணா சொல்லுங்க. நாங்க வந்து அமர் பிரசாத் ரெட்டி மேல சொன்னீங்க, எல்லாமே இருந்தாங்க, போடுங்க கேஸ, அவங்கள நீதிக்கு வர வைப்பாங்க, பண்ணுங்க தான் சொல்றோம். இப்ப நாங்க கேக்குறது வந்து இது எடுக்க கூடாதுன்னு சொல்லல, இந்த சார் யாருன்ற ஒரு கேள்வி எழுதல. அப்ப நீங்க கேள்வி எழுதுறப்ப சார் சொன்ன மாதிரி உங்ககிட்ட தானே எல்லா அதிகாரம் இருக்கு, நீங்களே கண்டுபிடிச்சிருக்க, யார் அந்த சாருன்னு கண்டுபிடிக்கிறோம், சிபிஐ கொடுங்க, கண்டுபிடிக்கிறோம். மாசோக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சு சொல்றோம், துணை மேயருக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சு சொல்றோம், உதயநிதி அவர்களுக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்றோம். எங்க கிட்ட சிபிஐ கொடுத்தா தானே துருவி விசாரிக்க முடியும். ஹைகோர்ட்டினுடைய இருங்க சார் முழுசா சொல்லிடுறேன். ஹைகோர்ட்டினுடைய மேற்பார்வையில 3 பேன்ற குழு வந்து விசாரிச்சிருக்காங்க, அதற்கான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. ஆனா யார் இந்த சார்ன்ற விடை நீங்களே என்ன சொல்றாரு? அவசர அவசரமா சென்னை கமிஷனர் அருண் என்ன சொல்றாரு? அவர் வந்து ஏர்பிளேன் மேட்ல போட்டாரு, சும்மா பேசுற மாதிரி பயமுத்துனா இவரே ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதெல்லாம் டவுட் ஆகுறதாங்க. ஒரு பப்ளிக் அதெல்லாம் டவுட் கேட்பாங்க. அவர்கிட்ட என்ன நடந்துச்சு, அவர் அரெஸ்ட் பண்ணது என்னன்னு யாருக்குமே தெரியாது. உடனே ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு, என்ன நடக்குதுன்னே தெரியாது யாருக்குமே. உடனே என்ன சொல்றாரு? அந்த மாதிரி சார் யாரும் இல்ல, அவர் வந்து ஏர்பிளேன் மோட்ல போட்டாரு, அவர் வந்து அந்த பெண்ணை பயமுத்துவதற்காக சாருன்னு சொன்னாருன்னு இவங்களே விளக்கம் கொடுக்குறாங்க. யார் இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க? அது ஏர்பிளேன் மோட்ல தான் இருந்துன்றதுக்கான விளக்கத்தை கொடுங்க. அது ஏர்பிளேன் மோட்ல இல்ல, அவர் சாருன்னு சொன்னது ஞானசேகரன் பொது வழியில வந்து நான் சொன்ன சார் யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. வாக்குமூலத்துல எதுவுமே இல்ல. நீங்க வந்து அரசியல்வாதி மட்டும் நீங்க பாக்குறீங்க, சார் வந்து இட் இஸ் கால்ட் ஒரு ப்ரொஃபசர் கூட அங்க சார்னு சொல்லிருக்கலாம். நான் வந்து அரசியல்வாதி சொல்லல, என்னோட பதிவு நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க அசென்ஸ்ல வரும்போது அசென்ஸ்ல வரல, நான் எதுவுமே வரல. அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசரும் சாரும் தான் இருக்கலாம். அப்ப அந்த ப்ரொஃபசரை சொல்லுங்க, நாங்க தான் யாருன்னு கேக்குறோம். அவ்வளவுதானே. இல்ல அசென்ஸ்ல ஆளுநர் கூட யார் வேணா சொல்லுங்க. நாங்க அவர்தானே சான்சலர். யார் குற்றம் செஞ்சாலும் குற்றவாளி தாங்க, அதுல மாற்று இல்லங்க. நீங்க வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனமா பேசுறீங்க, ஆளுநர் நீங்க சொல்லாதீங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் இல்ல, நீங்க
சுகாதாரத்துறை அமைச்சர் மேல நீங்க சந்தேகப்படலாம். நாங்க சந்தேகப்படலாம். வாக்கு கொண்டு வரலாம். சான்சலர் தவறா சொல்றீங்க. அதையும் விட்டு வச்சுங்க. தவறா பதிவு பண்ணாதீங்க சார். ஒரு நிமிஷம் நாங்க சந்தேகப்படல. இதெல்லாம் இருந்திருக்கு சார். ஒரு நிமிஷம் நான் முடிச்சு சொல்லுங்க சார். இல்ல நீங்க துணை முதல்வர் நீங்க ஒரு சார்ன்றீங்க, மாசு ஒரு சார்ன்றீங்க, துணை மேயர் ஒரு சார்ன்றீங்க. நான் அது போல தான் சார் நான் கேக்குறேன். அங்க ஒரு ப்ரொஃபசர் ஒரு சார் இருக்கிறாரு, ஆளுநர் ஒரு சார் இருக்கிறாரு. முன்னாடி இருக்கிற ஆளுநர் முன்னாடி பிஜேபியால் இயக்கப்பட்ட ஆளுநர் மீது ஒரு பெண் வழக்கு தொடுத்தாங்க கோவில்பட்டியில. கடைசி அவரே தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த சாரும் தானே பொதுவா வைக்கணும். பதிலுக்கு நான் சொல்றேங்க, நீங்க பதில் சொல்றேன் அவரை போய் கேட்டுக்கிறீங்க. பதில் நான் சொல்றேங்க. கவர்னர் அவர்களும் அந்த சாரும் போட்டோகிராஃப் உங்க வீட்டுல நடு வீட்டுல மாட்டி வச்சிருக்கீங்களா? கவர்னர் மாளிகையில மாட்டிருக்கா இல்ல ஞானசேகர் வீட்டுல மாட்டிருக்கா? சொல்லுங்க, மாட்டிருக்கா? போட்டோ மாட்டினாங்க. நான் கேட்டதுக்கு பதில் மாட்டிருக்கா இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்களா புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி முன் வைக்கிறீங்க, வரவேற்கிறேன். மாட்டிருக்கா? நான் கேட்டதுக்கு பதில் மாட்டிருக்கா இல்லையா? அந்த ஆதாரம் இருந்தனால அவர்கள் சந்தேகப்படுறீங்க. சந்தேகப்படல, அதற்கான விளக்கத்தை கொடுங்க கேக்குறேன். நான் வந்து அந்த சார் வந்து சுப்பிரமணிய சாரோ நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களோ மகேஷ்குமார் துணை மேயரோ நான் சொல்லல. அதுக்கு நீங்க முதல் நாள் திமுக கார இல்லன்றீங்க, மறுநாள் திமுகன்றீங்க. இது எந்த பொறுப்புல இருக்குன்றீங்க, பொறுப்பை கொடுக்குறோம். இவருக்கும் திமுக சம்பந்தம் இல்லன்ற அந்த பேப்பர் எல்லாம் கொடுக்குறோம். திமுக டைம்ல அவர் வந்து கைது செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணதுக்கான ஆவணங்கள் எல்லாம் கொடுத்த பிறகுதான் ஆந்தட்டிக்கா ஒரு முடிவுக்கு திமுக வருது. ஆமா இவர் திமுக நிர்வாகி, நாங்க கட்சியை விட்டு நீக்கிறோம் கூட. அப்ப கூட நீக்கிறோம்னு சொன்னா கட்சி நிர்வாகின்னு சொல்றோம். இதுவரை அதை பத்தி எதுவுமே சொல்லல. அப்ப இந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. கட்சி நிர்வாகியா நீங்க இருக்கீங்களே, கட்சியை விட்டு நீக்கலீங்களே, அப்ப இவங்க எல்லாம் யாரு? இவர்களுக்கான நெருக்கமான தொடர்பு என்ன? அந்த டவுட் தான் கேக்குறோம். அந்த டவுட்டையும் சிபிஐ கொடுங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம். நீங்க வந்து ஒரு குழு வச்சு தானே நீங்க சொல்றீங்க தீர்ப்பை. சிபிஐ கொடுங்க. இப்ப வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சொன்னீங்க, நல்லதோ கேட்டதோ அதுல வந்து அதிமுக காரங்க சம்பந்தப்பட்டதுனால எதுவா இருந்தாலும் சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பவருக்கு அங்க வேலையே கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது, ஸ்டேட் போலீஸ்க்கு வேலையே கிடையாது. மொத்த ஆவணங்களும் சிபிஐ போகும்போது அவங்க தான் தீர்ப்பு கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி இதை கொடுத்துருக்கலாம். அவசரமா கள்ளச்சாராயத்துக்கு மேல்முறையீடு போய் ஸ்டே பண்ண மாதிரி அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்றதுக்கு சிபிஐ சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது சிபிஐ விசாரணை. அதுக்கு போய் ஸ்டே வாங்குறீங்களே, அந்த ஸ்டே வாங்குற பணம் யார் பணம்? அந்த லாயர் கொடுக்குற பணம் யார் பணம்? வரி பணம். அதே போல அந்த 4 கோடி ரூபாய் சொந்தமான அந்த பணத்துக்கு உண்டான சார் இதுவரைக்கும் யாரும் தெரியலையே. வழக்குல இருக்குங்க, நீங்க தான் சொல்றீங்க ஈடில வந்து 100 வழக்கு போட்டா 2 தான் அப்ரூவல் வருதுன்னு சொல்லி நீங்க தான் சொல்றீங்க. வழக்கு இருக்குங்க, வழக்கான குற்றவாளி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நல்லா சொல்லுங்க பாருங்க சார். இது வரைக்கும் நீங்களே சொல்றீங்க பாருங்க, ஒத்துக்கினார் பாருங்க. பிஜேபி காரு அவரே ஒத்துக்கினாரு. நீங்க வந்து 7000 கேஸ் போட 2 கேஸா வந்து நாங்க வந்து சாட்சி நிறுத்துவோம். மிரட்டுறதுக்கும் எக்ஸ்டார்ஷன் ஈடிங்கிறதுக்கு நேத்து ஒரு பதில் சொல்லிருக்காரு ஒருத்தர். எக்ஸ்டார்ஷன் தெரியுமா உங்களுக்கு? புடுங்கிறது ஒருத்தங்கிட்ட இருந்து. அதுக்காக தான் இடி பயன்படுத்துங்கிறத ஒருத்தர் வந்து சிறப்பாக நீ பெங்களூர்ல கோட் போட்டுருக்காங்க. ஒரு கேள்வி கேக்குறேன், யார் அந்த தம்பி? அதுக்கும் பதில் சொல்லுங்க. யார் அந்த தம்பி? 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 அந்த தம்பி எங்க போனாரு? 3 டைரக்டராக நடிகர் 500 கோடி ரூபாய் தம்பி எப்படி போனாரு? 3 போனாரு. ஏரோப்ளேன் தம்பி ஏரோப்ளேன்ல இருங்க. அந்த தம்பி 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தயாரிப்பாளர் தப்பிச்சு போனாரு. இதுக்கு முன்னாடி 6 நிதி நிறுவனங்களோட டைரக்டர்ஸ் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க, ஏரோப்ளேன்ல போயிருக்காங்க. 51 பேங்க்ல லோன் வாங்குனவங்க எல்லாம் தப்பிச்சு போயிருக்காங்க. இந்தியாவின் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடை செஞ்சனால்தான் இன்னைக்கு 2014 மன்மோகன் சிங் நாட்டை வந்து பிஜேபி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அப்ப இருந்த கடன் எவ்வளவு தெரியுமா? வரா கடன் 38,000.
இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம் கோடி, அதுல 3 லட்சம் கோடி எடுத்துக்கிட்டு திருடிக்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போனவங்க. அவங்கள யார் சைட்ல அனுப்பிச்சு விட்டது? சார், அது மட்டும் இல்ல, இந்த பணம் திருப்பி இந்தியாக்குள்ள வருது. இந்த பணம் திருப்பி இந்தியாக்குள்ள வருது. எப்படி தெரியுமா வருது? டைமண்ட் மெர்ச்சன்ட் யாரு? குஜராத்ல இருக்க திருட்டு பசங்க அந்த பணத்தை திருப்பி இந்தியாக்குள்ள மொரிஷியஸ் கொண்டு வராங்க. எப்படி தெரியுமா கொண்டு வராங்க? வெறும் ஃபேக் பேப்பர்ஸ். ஒரு சிஏஜி போட்டுருக்கு சார். சிஏஜி போட்டுருக்கு. போடுங்க. ஹைகோர்ட்ல நீங்க ஏன் வந்து வழக்கு போடல? ஒரு பெண்ணை கற்பழிச்ச 3 பேர் பனாரஸ் இந்து யுனிவர்சிட்டில கற்பழிச்ச 3 பேர் எங்க போறாங்க? ஒரு பிரேக் அட்ராஸ் கேஸ் என்னாச்சு? பில்கிஸ் பானு கேஸ் என்னாச்சு? ஒரு கேஸ் என்ன போறீங்களா? ஒரு கேஸ் போறீங்க. ஒரு பிரேக் சார். அட்ராஸ் கேஸ்ல அந்த பொண்ணு கூட நீங்க நீங்க பேச நியாயம் பேசல. ஒரு கேஸ் அந்த பொண்ணு எடுத்துக்கலாம் சார், எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பிரேக் கொஞ்சம் கூலிங்க இருங்க. நம்ம ஒரு பிரேக். கரூர் முரளி, இங்க வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம அரங்கில் பேசப்பட்டிருக்கும் பொழுது உங்களுடைய குறுக்கீடுகள் இருந்தது. இப்போ உங்களுடைய குறுக்கீடுகளை முன்வைக்கலாம் சார். உண்மையில வெங்கடேச சார் அவர்கள் பேசுகிற பொழுது இந்த வழக்கு ஏன் இவ்வளவு விரைவாக முடிக்கப்பட வேண்டும், என்ன காரணம் என்பதெல்லாம் அவருடைய ஐயப்பாடுகளை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். இதோ அவர்கள் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் 28 மாநிலங்கள். 28 மாநிலங்களிலேயே பெண்கள் வேலைக்கு செல்கிற மாநிலம், அதிக பெண்கள் வேலைக்கு செல்கிற மாநிலம் எந்த மாநிலம் என்று கேட்டால் அது தமிழ்நாடு என்று பெயர் வந்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது பெண்கள் வேலைக்கு செல்கிற காலகட்டத்தில் பார்த்தால் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் பெண்களுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த தீர்ப்பு வந்ததின் மூலமாக பெண்களுக்கு இனிமேல் எவர் தவறு செய்தால் உடனுக்குடன் நீதி வழங்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கள் தலைவர் கூட சொல்லுவார், தவறு நடக்கக்கூடாது, தவறு நடக்குமானால் தவறு செய்தவர்கள் தப்பிக்க கூடாது, தவறு செய்வர்கள் தண்டனையை அவர்களுக்கு உறுதியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதிலே உறுதியாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதை தான் இந்த தீர்ப்பு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இதுல என்ன உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா, இதுல என்ன உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா, இதை ஏன் நீங்க சிபிஐக்கு மாத்தல அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு விவகாரமா முன்வைக்கிறாங்க. அதாவது அவங்க தான் நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்துல சிபிஐ எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பிஜேபி அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் போனார்கள். போன பிறகு நீதிமன்றம் சொன்னது இதற்கு தேவையில்லை, இதோ வாருங்கள் IAS கேட்டகரியில் இருக்கின்ற பெண்களையே புலன் விசாரணைக்கு நியமிக்கிறோம், நியமித்து அவர்களுடைய விசாரணை அடிப்படையிலே இந்த வழக்கு நடக்கும் என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. நீதிமன்றம் சொன்ன பிறகு நாங்கள் எப்படி நீதிமன்றத்தில் தலையிட முடியும்? நாங்கள் எப்படி அதில் தலையிடுவதற்கு அது சரியாக இருக்கும் என்று சரியாக இருக்காது. அதிமுகவும் பிஜேபியும் நீதிமன்றத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்களா? இல்ல, அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரிகிறது. அவர்கள் எப்பொழுதுமே நீதிமன்றத்தை அவர்கள் நம்புவதாக தெரியவில்லை. ஏனென்று கேட்டால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த சார் என்பதை மக்கள் மன்றத்தில் நாங்கள் வைத்தோம், ஆனால் நீதிமன்றம் அதற்கான விடை தரவில்லை என்ற ஒரு சந்தேகத்தோடு அவர் பேசுகிறார் என்று சொன்னார். அவர் நீதிமன்றத்தை மதிக்கிறாரா மதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய பேட்டிகளுடைய விவரங்கள் தெரிவிக்கிறார். ஏனென்று கேட்டால் இப்படிப்பட்ட ஒரு குறுகிய காலத்தில் ஒரு தீர்ப்பு வந்த சரித்திரம் இந்தியாவில் எங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2023 பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பிரித் பூஷன் என்று சொல்லக்கூடியவர், அவர் மீது தங்கமங்கைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். பாலியல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட பிறகு அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு இருந்த பிறகு நீதிமன்றத்திற்கு போன பிறகு அப்பொழுது அந்த வழக்கு எப்படி முடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய மகள் தவறாக புகார் கொடுத்து விட்டால்
ஆகவே இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கை வாபஸ் பெற்று விட்டார்கள். அதுபோல இப்படி நடக்கும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இது பிஜேபி கட்சி, பிஜேபி ஆடுகிற மாநிலம் அல்ல, இது திராவிட இயக்கம் ஆடுகிற மாநிலம். திராவிட இயக்கம் ஆடுகிற மாநிலத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற எங்கள் தலைவர் நீதியை நிலைநாட்டுகிற விதத்தில் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார். சரி, நம்ம அதிமுகவை சார்ந்த சாரதியும் சொல்றாங்க, ஏன் இவ்வளவு விரைவாக ஒரு வழக்கு, ஏன் தீர்ப்பு வந்துச்சு எந்த வழக்கு போட்டாலும் தாமதப்படுத்துவாங்க. ஒண்ணும் கிடையாது, வன்கொடுமை வழக்கு. இந்த தேசத்தையே, இந்திய தேசத்தையே உலுக்கிய வாச்சாத்தி வழக்கு என்று ஒரு வழக்கு. அந்த வழக்கு போடப்பட்டு 31 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தீர்ப்பே கிடைச்சிருக்கு. 2024 தீர்ப்பு கிடைச்சிருக்கு. 31 ஆண்டுகள் ஒரு வழக்குக்காக போராடி வாதாடி. அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வாச்சாத்தி வழக்கு கடந்து வந்த பாதைகள், அந்த தீர்ப்புகள் நமக்கு தெரியும். இப்ப என்ன அப்படின்னா, வெங்கடேஷ் நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பகிரங்கமா எனக்கு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அதாவது யார் அந்த சார் அப்படின்னு கேட்கும் பொழுது, அங்கே இருக்க ப்ரொஃபஸரா இல்லை ஒரு ஆளுநராக கூட இருக்கலாம்ல அப்படின்னு. ஆளுநரும் இந்த சாரும் புகைப்படம் எடுத்திருக்கிறார்களா? ஞானசேகரனோடு உதயநிதி ஸ்டாலின் அவரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார், மா சுப்பிரமணியோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார், துணை மேயர் மகேஷோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் நாங்கள் சந்தேகமாக கேட்குறோம். திமுக காரர்களே நாங்கள், அதுக்கப்புறம் திமுக அந்த பதவியோடு போட்டோம், அப்புறம் நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஏன் இது ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இது கண்ணில் தெரியலையா, இது விசாரணை பண்ணாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை திரு வெங்கடேஷ் முன்வைக்கிறார். இப்ப ஒண்ணுமில்ல சார், பொள்ளாச்சி வழக்குல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, நம்ம பார்த்தோம். பொள்ளாச்சி வழக்குல குற்றவாளியாக இருக்கிற சுதாகர் என்று சொல்லப்படுகிற குற்றவாளி நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பூங்கொத்து கொடுக்கிறார். பூங்கொத்து கொடுக்கிறார். யாராக இருந்தாலும் அதுக்கு சிபிஐக்கு மாத்தணும் சார் அந்த வழக்கை. நீங்க ஏன் இப்ப மாத்தல இந்த வழக்கை? உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க சொன்ன உடனே அந்த வழக்கை நாங்க சிபிஐக்கு மாத்திட்டோம். அதையே நீங்க பண்ணலாம் தான் இப்ப எங்களுடைய கேள்விகள். நீங்க சிபிஐக்கு மாத்திரம் சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க. நீதிமன்றம் தேவையில்லைன்னு சொல்லி நீங்க பண்ணிருக்கணும்ல. அரசு நீங்க தான். அப்ப அந்த சார் யாருன்னு காப்பாத்துற சார் யாரு? குற்றவாளியை நாங்க தப்பிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க சார், அந்த சாரை காப்பாத்த வைக்கலாம். இந்த சார் யாருன்னு தான் நாங்க கேட்கிறோம். ஆனால் குற்றவாளி ஞானசேகர் தான் கண்டு நீதிபதி சொன்ன பிறகு நீங்கள் ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்தால் அதுக்கு நாங்க என்ன விளக்கம் சொல்ல முடியும்? சந்தேக பார்வை இல்ல, இந்த சாரை காப்பாத்த அந்த காப்பாத்தும் சார் யாருன்னு தான் நாங்க கேக்குறோம். எந்த சாரும் இல்ல சார், நீங்க தான் சார் சொல்லணும். அதுக்கு தானே சார் அவர் சிபிஐக்கு மாத்த வேண்டியதுன்னு கேட்டாரு சார். அந்த சாரை நீங்க சொல்லுங்க சார். இல்ல, நான் என்ன சொல்றேன், நான் சொல்றேன் ஞானசேகர் சாருன்னு செல்போன்ல பேசுறாரு, நான் கேட்டேன்னு அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த பெண் சொன்னாரு நீங்க சொல்றீங்க. ஆமா சார், அந்த சாரை காட்டுங்கன்னா நாங்க கேக்குறோம் சார். என்ன எவிடன்ஸ்? இப்படிதான் சார், பாதிக்கப்பட்ட பெண்ணே வாக்குமூலம் தராங்க, பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலம் தராங்க. அந்த சாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட பேசினாருன்னு அந்த சாரை காப்பாத்த இந்த சார் யார் சார் பேசுறா? வாக்குமூலம் தந்திருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. சரிங்க சார், சார் இருங்க ஒரு நிமிஷம் சார், இருங்க ஒரு நிமிஷம். அந்த சாரை காப்பாத்த சார், இந்த சார் யார் சார் பேசுறது? சார் பேசுறது உண்மையா இருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். திரு சாரதி சார், இருங்க சார் ஒரு நிமிஷம் சார். முரளி சார் ஒரு நிமிஷம் சார், இருங்க சார். முரளி சார் ஒரு நிமிஷம் சார். திரு சாரதி சார் சொல்லுங்க சார். எஃப்ஐஆர் ஒன்று இருக்கு சார். ஆமா சார். அந்த எஃப்ஐஆர் லீக் பண்றதுக்கு அதிகாரம் இங்க இல்ல சார். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய அந்த போர்ட்டல் இருக்கு சார். சரி சார். அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ண அந்த சார் யாரு சார்? சார் அதே சார் தான் நான் கேக்குறேன் சார். இல்ல அதே கேள்வி முடியாது சார். இல்ல சார், நான் பதில் வந்துடுறேன். அதே கேள்வியை தான் சார் நான் இவங்க கிட்டே கேட்கிறேன். முதல் நாள் ஏன் சார் அந்த ஞானசேகரன்ற சாரை விடுதலை செய்ய சொல்லி உத்தரவு போட்ட சார், அந்த சார் யாரு சார்? அவரை நீங்க வெளியே கொண்டு வரணும்ல சார். நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்க. செய்தியாளர்கள் சார் அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணாங்க. செய்தியாளர்கள் அனைவரையும் பிடிச்சி செல்போனை புடுங்கின உத்தரவு போட சொன்னது சார் யாரு சார்? விவகாரத்தை சார் கேக்குறோம். இந்த விவகாரத்தை எடுத்தது அண்ணாமலை சார் அவர்கள். அப்ப அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ண சார் அண்ணாமலை சாருக்கு தெரிஞ்சிருக்குல்ல சார்?
அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுக்கான விளக்கத்தை அன்னைக்கு இருக்கக்கூடிய கமிஷனர் தெளிவா சொல்லிட்டார். இது வந்து பிஜேபி சம்பந்தப்பட்டது கிடையாது, சென்ட்ரல் தான் ஹேண்டில் பண்றது. இந்திய சவுத்துல இருக்கவங்க தான் நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸை ஹேண்டில் பண்றப்ப அது வந்து அந்த என்ட்ரு தப்பானதுனால அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்ததுனால ஃபார்வர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க விளக்கத்தை நான் சொல்லல. சொல்லுங்க, நீங்க ஏன் பண்றீங்க? கேள்வி கேட்கலையா? ஆன்லைன் போர்ட்டல் எப்படி வெளியே வந்தது? அது தானாக சொல்லுங்க. சமூக சாண்டல் நாங்களே எங்களுடைய முன்னாள் மாநிலத்திற்கு அண்ணாமலைஜி எப்படி வந்துச்சுன்னு கேள்விதான் வச்சார். நல்ல கேள்வி. நாங்களே முன்னாடி வச்சோம் எப்படி லீக் ஆச்சுன்னு. அது லீக் ஆயிடுச்சு. லீக் ஆச்சுன்னா கேக்குறேன். இப்போ என்ட்ரில பிஜேபி அரசாங்கம் உடனடியா பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட குற்றப்பிரிவு உண்டான பதிவுகள் சைபர் கிரைம்னுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சைபர் கிரைம் இல்ல சார், எந்த குற்றம் நடந்தாலும் எஃப்ஐஆர் ஒன்னு பதிவேற்றம் பண்ணாங்கன்னா அது ஆன்லைன்ல ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க போர்ட்டல் தான் போகும். சிஎஸ்ஆர், ஆமா சிஎஸ்ஆர் அவங்க போர்ட்டல் தான் போகும். அங்க இருந்து எப்படி லீக் ஆனதா நாங்க கேக்குறோம். வெளியிட்டது முதல்ல ஒரு செய்தியாளர் சார், அதுக்கப்புறம் தான் அது அண்ணாமலைக்கே போகுது சார். முதல்ல இதெல்லாம் செல்போனை புடுங்கினீங்க இல்ல சார். அப்போ செய்தியாளர் எப்படி போகும் சார்? ஒரு காவல்துறை அதிகாரி பகிர்ந்திருப்பாரு. அந்த காவல்துறை கிடையாது, அது வந்து ஆன்லைனில் லீக் ஆனது அப்படின்னு சொல்லி தெளிவாக தமிழக அரசு சார்பாக விளக்கம் கொடுத்திருக்கு. அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அத வந்து அப்ரூவ் பண்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியாம வந்துச்சு அப்படி சொல்றாங்க. ஓகே ஓகே, செய்தியாளர் செல்போனை பறித்தாங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. செய்தியாளர் பேசுறீங்களா? செய்தியாளர் உள்ள செல்போனை ஏன் சார் பறிக்கணும், ஏன் வாங்கணும், மிரட்டணும், எதுக்காக பண்ணீங்க பத்திரிகையாளரை? என்ன காரணம்? அப்போ உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா ஏன் பயந்தீங்க? அப்போ நந்தகுமார் என்ன சொன்னாரு? இந்த விவகாரம் ஆயிடக்கூடாது, நீர்த்து போக கூடாது, தப்பிக்க கூடாது, அதே அடிப்படையில் தான் அவங்க. அப்போ பூதாகரமா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தவறுகள் பண்ணவங்களை தப்பிக்க விட்டுட்டு உடன்பாடு பண்றேன். சொல்லுங்க, புரியல, தப்பா சொல்லாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன்லைன் போர்ட்டல் தான் சார். நல்ல மாற்றல சார், நல்ல தெளிவா கேட்டுங்க. ஆன்லைன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது தான் போய் அதை ஹேண்டில் பண்றது யார்? அதுக்கு பதில் அதை யார் ஹேண்டில் பண்றாங்க? தமிழ்நாடு போலீஸ் ஹேண்டில் பண்றது. போர்ட்டல் தான் அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்றது. தமிழ்நாடு போலீஸா ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கான பாஸ்வேர்ட் தமிழ்நாடு தான் கொடுப்பாங்க. இது தயவு செய்து புரிஞ்சுங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் விளக்கம் கொடுத்திருக்கு, தெரியாம லீக் இல்லங்க, விளக்கெல்லாம் கொடுக்கலங்க. பேச விடுறீங்களா இல்லையா? பேச விடுறீங்களா இல்லையா? சும்மா சும்மா பேச விடாமன்றீங்க. பேச விடாத சொல்லுங்க. நீங்களே பேச ஃபுல்லா கேட்டு என்னோட பதில கேளுங்க, நீங்க சொல்லுங்க. என்னோட பதில கேளுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க பதில கேட்காம கட்டாதீங்க, சும்மா கட்டாதீங்க. தவறாக போனது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா பேசுங்க, கதை கட்டுற வேலை மாத்த விடாதீங்க. தமிழ்நாட்டில்
சரி திருமுரளி, இப்ப என்ன கொஸ்டின் வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து இது போன்ற சரி நான் தொடர்ந்து இது போன்ற விவகாரங்கள் நம்ம பேசப்பட இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம். தொடர்ந்து இது போன்ற விவகாரங்களை முன்வைக்கும் பொழுதுதான் அது அங்க நடந்துச்சு, இது இந்த ஆட்சி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, இது இவ்வளவு தூரம் போச்சு, இதெல்லாம் சேர்த்து மொத்தமா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து 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 அந்தந்த கட்சிகள் சொந்தம் கொண்டாடுகிறதா அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது. அதிமுக காலத்துல ஃபைல் பண்ணப்பட்ட அந்த பொள்ளாச்சி வழக்கு திமுக காலகட்டத்தில் வெற்றி கிடைத்தவுடன் எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி திமுக கொண்டாடுது. ஆனா இப்ப 5 மாதத்துல திமுக ஆட்சி நடைபெற்ற ஒரு குற்றத்துல அதற்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது, தண்டனை வரப்போகுது. இப்பயும் திமுக சொந்தம் கொண்டாடும் போது இது திமுக ஸ்டிக்கர் ஒட்டுது அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் சொல்லுகிறார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? எப்பொழுதுமே ஸ்டிக்கர் ஒட்டுவது யாருடைய கொள்கை என்றால் அது இபிஎஸ் கொள்கை என்பதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. திமுக ஒன்றும் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று கேட்டால் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக இருக்கின்ற இயக்கம், மக்களுக்காக பாடுபடுகிற இயக்கம். ஆகவே ஒரு 5 மாதத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை பாராட்ட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாராட்டுவதை விட்டுவிட்டு குற்றம் காண்பதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் எல்லா விவாதங்களிலும் சொல்வதை போல 2026 முதலமைச்சர் ஆவதற்கு அவர் கால்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் 2026 மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை அமைத்து அதாவது $1 மில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாட்டை கொண்டு சேர்த்த வேண்டும். அது மட்டும் நிதி ஆயோக் கூட்டத்தில் எங்கள் தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுதும் அதை தான் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஒரு லட்சியத்திற்காக சென்று கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தப்பு எங்கே நடந்தாலும் தப்பை தண்டிப்போம். தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் அவரை தண்டிப்போம். இப்ப எங்களை பெருமைப்படுத்தணும் சார். நீங்க ஞானசேகர் திமுக நீங்க எல்லா இடத்துலயும் சொல்றீங்களே, திமுக இந்த மதுரையில ஒரு 3 பேர் எரிச்ச வழக்கு இருக்குல்ல, அது என்ன பெண்டிங்ல தான் சார் இருக்கு. செய்தியாளர்களை அதையே சேர்த்து விசாரிக்க சொல்ல எனக்கு கொஞ்சம் டைம் தரணும். இல்ல நிறைவான கருத்து அதாவது நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. கண்ணகி பிறந்த இந்த மண்ணில் எப்படி கண்ணகி நீதியை நிலைநாட்டினாலும் அதே போல ஆண் கண்ணகியாக இருந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு பாலியல் தொல்லைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் நன்றாக தெரியும். அதே போல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில எவ்வளவு கொடுமைகள் இந்த மண்ணிலே நடைபெற்றது என்பது தெரியும். 5 மாதத்தில் ஒரு தீர்ப்பை பெற்று தந்த பெருமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை. நன்றி சார், நன்றி. திரு சாரதி, ஒரே ஒரு நிறைவான கருத்து. தூய்மையான தமிழகம் இன்றைய முதல்வர் பொம்மை முதல்வர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. நான் பதிவு பண்றேன். நான் இல்லைங்க, தமிழக மக்களே சொல்றாங்க. தமிழக மக்களே சொல்றாங்க. அனுமதிக்க முடியாது. மக்கள் பதிவு பண்றாங்க. அந்த வார்த்தை இங்க இல்லைங்க, மன்னிக்கணும். அந்த வார்த்தை அனுமதி கிடையாது, திரும்ப பெற்றிருக்கோம். நான் அது கடந்து போனத திரும்ப பெற மாட்டேன். இல்ல திரும்ப கடந்து போயிடுறேன். உங்களுடைய கட்சி சார்ந்த தொலைக்காட்சி சொல்லிக்கோங்க. நான் அதை கடந்து போயிடுறேன். நம்ம கடந்து போயிடலையா இருக்கணும். இல்ல இந்த வார்த்தை அனுமதிக்க முடியாது. நான் கடந்து போயிடுறேன். இந்த வார்த்தை அனுமதிக்க முடியாது. எனக்கு திரும்ப பெற்றிருக்கோம். நான் திரும்ப பெற விரும்பல சார். இல்ல இல்ல நான் கடந்து போனத நம்ம பேசறதுக்கு அனுமதி கொடுப்பேன். நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அந்த வார்த்தை திரும்ப போக மாட்டேன் சார். இல்ல அந்த வார்த்தை திரும்ப பெற்றுக்கோங்க. பெற வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல இல்ல அப்ப அனுமதி மன்னிக்கணும் சார். இல்ல அந்த வேர்ட் நான் தெள்ளத்திலே நான் பண்றேன். இல்ல இல்ல அதாவது இபிஎஸ் அவர்களுக்கும் கூட இத்தனை வேற வார்த்தை சொல்லும்போது நாங்க இவ்வளவு கண்டென்ட் பண்ணிருக்கோம். இல்லையே பண்ணிருக்கோம். பண்ணல. இல்ல நான் நிறைய பண்ணிருக்கேன். இது நம்ம நடுநிலையோட இருக்கணும்.
விஷயங்கள் தனிப்பட்ட தாக்குதல் போக வேணாம். கேட்கலையே. தனிப்பட்ட தாக்குதல் போக வேணாம். இல்ல, சரி, இது இது தொடர்ந்து தனிப்பட்ட பேசுங்க. தாக்குதல் இல்ல. நிறைவான கருத்து, நிறைவான கருத்து. அதாவதுங்க இது தனிப்பட்ட தாக்குதல் இல்ல. மக்கள் என்ன விரும்புறாங்கன்றத நாங்க பதிவு பண்றேன். இந்த 5 மாதத்துல இவ்வளவு தீர்ப்பை கொண்டு வந்தீங்க, நீங்க பதிவு பண்றீங்க, வரவேற்கிறோம். நீங்க பண்ணல. அதாவது நீதிமன்றங்கள் இந்த தீர்ப்பை வழங்குச்சு, அதை நாங்க நீதிமன்றங்களுக்கு வரவேற்கிறோம். ஆனா அந்த யார் அந்த விசாரணை யார் அந்த நாங்க பார்க்க வருகிற 26 அதிமுக மறுபடியும் ஆட்சி அரியணையில் ஏறும். அப்போது யார் அந்த சார், அந்த சாரையும் கண்டுபிடிப்போம். அந்த சாருக்கு உடந்தையா யாரு பேசுறாங்களோ அவங்களையும் கண்டுபிடிப்போம். வருகிற சட்டமன்ற தேர்தல் அதுக்கு ஒரு பதில தரும்ன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொன்னு ஒரு வரியில முடிச்சிடறேன். இதுக்கு எல்லாமே திமுக இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க பாருங்க. அது வேற சப்ஜெக்ட். முடிக்க பாருங்க. நன்றி நன்றி ராணி இல்லாத அளவுக்கு இருக்காதீங்க. நன்றி சார். திரு நந்தகுமார் உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது இப்போ 2 பேருமே என்ன சொல்லினாங்கன்னா, ஹைகோர்ட்டை நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அவங்க கண்ட்ரோலில் மானிட்டர் பண்ணாங்க, அவங்களே வந்து சிறப்பான தீர்ப்பை கொடுத்துட்டான்னாங்க. அப்புறம் சிறப்பான தீர்ப்பு ஹைகோர்ட்டை நியமிக்கப்பட்ட அதிகாரிகளால் வழங்கப்பட்ட நீதிபதியால் வழங்கப்பட்ட கேஸில் திருப்பி இன்னும் அந்த சாருன்னு இவங்க வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன ரீசன்னா, இவங்களுக்கு வேறு மேட்ரு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் பிஜேபி இவங்களை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தேமுதிகவில் சீட்டு கேட்டிருக்காங்க, அந்த பக்கம் பாமகக்கு சீட்டு கொடுக்கணுமா வேணாமன்னு இருக்கு, இவங்க இந்த பக்கம் அண்ணாமலை கொடுங்க இல்லை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுன்னு இருக்காங்க. இது எல்லாத்தையும் குட்டை கொடுப்பதுக்காக இவங்க வந்து இப்போ வந்து ஒரு என்ன சாரு இன்னைக்கு வந்து ஒரு மேட்ரை இவங்க கலப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இவர் வந்து இந்த சாரை பற்றி பேசுகிறார், ரேப் கேஸ் எல்லாம் பற்றி பேசினார். ஆனால் பிஜேபிக்கு வந்து இந்த ரேப் கேஸ் எல்லாம் பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இந்த டாபிக் ஒட்டி மட்டும் நிறைவான கருத்து. பிரதம மந்திரி தொகுதியில இவங்களை ஐடி விங்கோட கன்வீனர் 3 பேர் சேர்ந்து இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில பலாத்கார பண்ணிருக்காங்க. அந்த 3 பேர் அத்ராஸ் கேஸ் என்னாச்சு, இன்னும் தீர்ப்பு வழங்கல. அந்த பொண்ணு யோகி ஆதித்யநாத் முன்னாடி தீ குளிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த பிஜேபி எம்பி கர்நாடகால முனிராஜ்ங்கிற ஒரு எம்எல்ஏ உங்களுடைய நிறைவான கருத்து. மன்னிக்கணும் 5 மாதத்துல வந்து இப்படி சிறப்பான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அந்த கோர்ட்டுக்கு நன்றி. அப்படி ஒரு சிறப்பான செயல்பட்ட தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சு மக்கள் சார்பா நன்றி. திரு வெங்கடேஷ் உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது நம்மளுடைய திமுக கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் ஆள தொடங்குனது இன்றைக்கு வரையும் 18,000 போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன சட்டம் ஒழுங்குல. இப்போ வந்து அண்ணன் சொன்னது யூபியோட தமிழ்நாடு கம்மியாக இருக்குன்னு சொல்றதுனால சில தரவுகளாக சொல்கிறேன். ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லை, நான் பதியப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது அதிகமான வழக்குகள் 18,000 வழக்குகள் தமிழ்நாட்டில் பதியப்பட்டிருக்குன்னா போக்சோ வழக்கு தான் அதிகமாக பதியப்பட்டிருக்கு. இந்த கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சு, அவங்க டாபிக் ஒட்டி தான் சொல்கிறேன், கண்டனத்தையும் தெரிவித்து அவங்க ஒரு குறியீடு வைக்கிறாங்க. இந்த கஞ்சா அதிகமாக தமிழ்நாடு புழங்குவதற்கு, கஞ்சா வியாபாரிகள் அதிகமாக இருப்பதற்கு காரணமாக காவல்துறையும் அதிகாரிகளும் உதவி செய்கிறார்கள் அப்படின்னு மதுரை கிளை உச்சநீதிமன்ற கிளை இன்றைக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ இதுல என்ன இருக்குன்னா, இப்போ நான் சொன்ன இந்த 2 பதிவுல இங்க சட்டம் ஒழுங்கு எப்படி செயல்படுகின்றது உங்களோட பார்வைக்கு விட்டுறேன். யார் அந்த சாரு யார் அந்த தம்பின்னு சொல்றதுக்கான விவாதம் இது இல்ல. பட் ஆனா நாங்க 5 மாதத்துல வந்திருக்க தீர்ப்பு எப்படி 5 மாதத்தில் வந்த தீர்ப்பு திமுகவுடைய முயற்சியால் வந்த தீர்ப்பு கிடையாது. ஹைகோர்ட் 3 ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து பிரஷர் பண்ணி வைத்த தீர்ப்பு. அது மாற்றே இல்ல. திமுகவுக்கு எந்த பங்கும் கிடையாது. திமுக என்னமோ நாங்க தான் வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் வாங்கி, திமுக காரன் தான் குற்றவாளி, நீங்களே தான் குற்றவாளி, உங்க குற்றவாளியை நீங்களே பிடிச்சிட்டு நாங்க பிடிச்சிட்டோம் இது என்ன காமெடி? இது யாரா இருந்தாலும் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம். ஓகே, நன்றி நன்றி. குற்றவாளி நீங்க தான, திருடன் கிட்டே சாவியை கொடுத்துட்டு நாங்க தான் பண்ணோன்றீங்க. நீ உயர்நீதிமன்றம் 3 ஐபிஎஸ் அதிகாரி கொண்ட குழுவை வைத்து உறுதியைப்படுத்தினதுனால தான் இந்த தீர்ப்புக்கான கிரெடிட் 3 பேர் கொண்ட ஐபிஎஸ் குழு மட்டும் தான் செல்லும் தவிர திமுகவுக்கும் இதற்கும் மாண்புக்கும் முதலமைச்சருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த 4 அழைப்பாளர் அனைவருக்கும் ராஜ்சேதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. வணக்கம். நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுவது. இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சியில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அழைப்பாளர்களின் கருத்துக்கள், அது அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த தலைப்போடு உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.